சிகரம் தொடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மில் பல பேர் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு பயம் நம்மை துரத்தி கொண்டே இருப்பதுதான். வேலை போகுமோ என்ற பயம், உறவுகள் பிரிந்து விடுமோ என்ற பயம், தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம். ஆனால் நாம் பயப்படும் விஷயங்களில் பாதி உண்மை கிடையாது என்பதுதான் யதார்த்தம். அதை உணர்த்தும் ஒரு அற்புதமான கதைதான் இது. இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு தேவையற்ற பயத்தை நிச்சயம் தூக்கி எறிவீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். கதை சொல்லும் நான் பானுப்பிரியா. அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. மரங்களை காற்று நட்புடன் தழுவி கொண்டு இருந்த காலை வேளை. சூரியன் தன் செங்கதிர்களை விரித்து இருளை விரட்டி கொண்டிருந்தான். அந்த காட்டில் அதே வேளையில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன. அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு. ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை கண்டது. நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது. அது ஒரு பெரிய நச்சு பாம்பு. குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது. பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விஷப்பல்லை காட்டி சீறியது. குட்டி குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. இதை பார்த்த மற்ற குரங்குகள் அனைத்தும் அங்கே கூடிவிட்டன. ஆனால் எந்த குரங்கும் குட்டி குரங்குக்கு உதவ முன்வரவில்லை. அச்சச்சோ, இது மிக பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கடித்தால் உடனே மரணம்தான் என்றது ஒரு குரங்கு. மற்றொன்றோ, அவன் தனது பிடியை விட்டதுமே பாம்பு அவனை கடித்துவிடும், பாம்பிடமிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது என்றது. இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டி குரங்கின் பீதியை அதிகரித்துவிட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டதால் ரக்தியின் உச்சியில் இருந்தது அந்த குட்டி குரங்கு. எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடியே தன் பிடியை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது. மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது. ஐயோ, புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்று பெரிய குரல் எழுப்பி புலம்பியது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் குரங்கின் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு. குட்டி குரங்கின் கண்களும் மெல்ல மெல்ல இருளத் தொடங்கின. அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார். சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் அந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டி குரங்கு நினைத்தது. அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. குட்டி குரங்கின் அருகில் வந்த துறவி, எவ்வளவு நேரம்தான் அந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டே கஷ்டப்பட போகிறாய், அதை கீழே போடு என்றார். அதற்கு அந்த குட்டி குரங்கோ, ஐயா சுவாமி, நான் பாம்பை விட்டுவிட்டால் அது என்னை கொன்று விடுமே என்றது. அதற்கு துறவி, பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, அதை கீழே வீசு என்றார். அவரது வார்த்தையை கேட்ட குட்டி குரங்கும் பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. ஆம், துறவி சொன்னது உண்மைதான். குரங்கின் இறுகிய பிடியில் நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அந்த குட்டி குரங்கிற்கு உயிர் வந்தது. பின்னர் அந்த குட்டி குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது. அவர் இனிமேல் இது போன்ற முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி தன் வழியில் நடந்து போனார். நண்பர்களே, நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் வைத்துக்கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமெனில், புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது. ஒரு விதை கூட தன்னுள் ஒரு பெரிய மரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை வெளியே கொண்டு வர மண்ணில் பல காலம் தவம் இருக்கிறது எனில் நாம் மட்டும் ஏன் கவலை கொண்டு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும்? எனவே கவலையை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி.